ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கர நேரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் இடம், மேடான ராசி மேசராசி. அங்கார பகவான் செவ்வானின் ஆட்சி வீடு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கார். குருமங்கள யோகத்தில் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கிறார். அதுக்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. 22/8/2024 செவ்வாய் பேரிச்சாராரு. 3ஆம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு. கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருது. அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். சரியாக தைரியமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், அனுகூலமாக இருக்கும். அதுபோக 5ஆம் இடம் வலுத்திருக்கு. 5 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் சுக்கிரன் 14 சுபத்துவமாக இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ஸோ ராசிக்கு 3, 5ஆம் இடங்கள் நல்ல நிலமாக இருக்குது. தைரிய வீரிய காரியஸ்தானமும் அதிர்ஷ்டஸ்தானமும் வளர்க்குறதுனால மேச ராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அதிகாரமுள்ள மாதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டமான மாதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பேர் சேர்றாரு. நீசமாகி கேதுவோட சேர்றாரு. குரு பார்வைக்கு வர்றாரு. அவர் நீசமாகிறது ஒரு பின்னடைவாக இருந்தாலுமே கேதுவோட சேர்ந்து குரு பார்வைக்கு வர்றது ஒரு நல்ல நிலைமை தான். நீசமடைந்த கிரகம் பாவக்கிரகங்களோட இணையும் போது அந்த நீசத்தன்மை கொஞ்சம் வெளியே வந்துடும். அதுபோல் குரு பார்வைக்கு வராரு. கேள யோகத்தில் இருக்கிற குரு கேதுவோட சேர்ந்து குரு பார்வைக்கு வர்றது கூடுதல் சிறப்பு தான். ஸோ சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மேசராசிக்கு 2, 7 கூடியவன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரடியாக சொன்னோம்னா ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க. எப்போ இருந்து சார் அப்படின்னு பார்த்தோம்னா 23ஆம் தேதியிலிருந்து, ஆகஸ்ட் 23 15/9 வரைக்கும், செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும். சரியா, அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் 6ஆம் இடம் உத்தியோகத்தை கொடுக்கும். அதனால் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், மேசராசி பெண்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அசுபதியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, கிருத்தியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை தவிர்த்து மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி சுபத்துவம் மாறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு 4 கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் ஆவினி அவிட்டம், அதாவது பௌர்ணமி நடக்குது. ஆவினி அவிட்டமும் பௌர்ணமியும் ஒன்றா தான் வருது. அதனால் உங்களுக்கு ஆவணி பௌர்ணமி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் நடக்குது. 5 11ஆம் இடத்துல நடக்குது. அருமையான அமைப்பு. அதிர்ஷ்டமும் லாபமும் ஒருங்கே வரும். 2ஆம் இடம் சுபமாக இருக்குன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு வருமான அதிர்ஷ்ட லாப ஸ்தானங்கள் வலுப்புறதுனால உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அதுபோக 4 கூடிய சுகஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல 11 கூடையும் கூட சேர்றாரு. சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. நல்ல அமைப்பாக இருக்குங்க. சனி பகவான் வக்கரமாகி சந்திரன் கூட சேர்றது நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 20, 21, 22 இந்த நாட்கள் யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விசேஷத்தன்மை இருக்கும். சில பொருட்கள் சேரும், சில காரியங்கள் அனுகூலம், சில பரிசுகள் கிடைக்கும், சில போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள். இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இதை நான் வீடியோவில் சொல்லுவேன். நான் யோகமான நாட்கள் கிரக நிலையில் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரகங்கள் வரும்போது சில நாட்கள் யோக நாட்களாக சில ராசிகளுக்கு பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், மேசராசிக்கு போட்டிருந்தேன். இந்த நாகபஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இந்த 8, 9ஆம் தேதியில் வந்தது. ஆகஸ்ட் மாதம் 8, 9, 10 அந்த டேட்டில் வந்தது. 10, 11 ஒரு 4 நாட்கள் நல்ல நாட்களாக வந்திருந்தது. அதை முன்னிட்டு போட்டிருந்தேன். அதுக்கடுத்து கேந்திராதிபத்திய யோகம்னு 13, 14, 15 இந்த டேட்லலாம் சில ராசிகளுக்கு யோகம் இருக்குன்னு போட்டிருந்தேன். மேசராசிக்கும் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது நிறைய நேர்களுக்கு சில பொருட்கள் கிடச்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு. சில அமைப்புகள் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. வேலை கிடச்சிருக்குது. நல்ல வரன் அமைஞ்சிருக்குது. நல்ல தகவல் பரிமாற்றமாக இருக்குது. சில முக்கியமான அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. சந்தோஷப்பட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து போடுறேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கோச்சார பலன்களும் மனிதன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்குது, கை கொடுக்குது. அதுக்கு சொல்ல வரேன். பொதுவாக தனி ஒரு மனிதனுக்கு யோகம் வரணும்னா ஜனன ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். ஜனன ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து கோச்சார பலன்கள் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாகவே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஜனன ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் யோக நிலையில் இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம்னாலே எல்லோரும் பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. பணம் கிடைக்குமா, பல்காக கிடைக்குமா, கோடிக்கணக்கில் கிடைக்குமா, அதுவல்ல அதிர்ஷ்டம்.
அதிர்ஷ்டம்ங்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்ப உறவு மேம்படும், பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும், எதிர்பார்த்த காரியம் நடக்கும், ஒருத்தரோட சிநேகம் கிடைக்கும், எதிர்காலத்துக்கு தேவையான சில காரியங்களை இப்போதைக்கு செய்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமையும், தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க, அதிசயமான ஆச்சரியத்தக்க சில சம்பவங்கள் நடக்கும். அதைத்தான் யோகங்கிறது. சரியா நேர்களே? சிலருடைய லைஃப் ஸ்டைல் மாறலாம், சிலர் சில கெட்ட பழக்க வழக்கத்துலேருந்து வெளியே வரலாம். சரியா? இப்படி சில அமைப்புகள்லாம் வாழ்க்கைக்கு நிரந்தர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருக்காங்க. ஒரு மனிதன் நோய் இல்லாமல் இருந்தானே அவனுக்கு அதை காட்டில் பெரிய செல்வம் தேவையில்லைப்பா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து மேசராசினியர்களுக்கு இந்த வீடியோ வேலை என்ன கேட்குறேன்னா, அதிர்ஷ்டம்னா பணத்தை மட்டும் நினச்சி நீங்கள் கணக்கு போடாதீங்க. அதிர்ஷ்டம் பல வகையில் உங்களுக்கு வரும். ஓகே, அதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வருகிற 20, 21, 22 நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவோட சந்திரன் சேர்றாரு. பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி முடிஞ்சு அங்கிட்டு சுபத்துவ நிலையில் தான் சேர்றாரு, ஒளிச்சந்திரனாக சேர்றாரு. அவர் தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருப்பார். நல்லா பார்த்தோம்னா சூரியனுக்கு கேந்திரம் வர வரைக்கும் நல்ல அமைப்பில் இருப்பார். 29ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒளிச்சந்திரனாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ உங்களுக்கு ஒரு 9 நாட்கள் யோகமான நாட்களாக மேசராசிக்கு பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20, 21, 22 சனியோட சேர்ந்து சந்திரன் சுபத்துவம் வராரு. 4, 10, 11 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம் கிடைக்கும், குடும்பத்தோட தாயாரோட அணுக்கரம் இருக்கும், தாய்வழி ஒரு முறையில் சிறப்பு இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோக அரசாங்கத்தில் கார்பரேஷனில் ஒர்க் பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, ஊராட்சி ஒன்றியம் கிராம பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன தொடர்பு, அதுபோக கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு சுபத்தை பொறுத்தனால விரயம் குறையும், அலைச்சல் குறையும், பிரயாணம் நல்லபடியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு காரியமாக போனீங்கன்னா அந்த காரியம் உடனே முடியும், அலைச்சல் இருக்காது. அங்கிட்டு போய் அலையிறது, திரியிறது, ஒருத்தரை தேடுறது, இந்த அமைப்பெலாம் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கப்படும். வெளிநாட்டு வெளி மாநில யோகம்லாம் நல்லபடியாக அமையும். சரியா? ஏன்னா அந்த அமைப்பெல்லாம் சந்திரன் செய்வார். அடுத்தடுத்து சனியும் ராகும் சுபத்தப்படுத்துகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகையும் சந்திரன் போய் சேர்ந்து அந்த கெட்ட பாவக்கரங்களுடைய பாவத்தன்மையை குறைக்கும் போது அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் வெளிப்படும். அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் விசேஷத்தன்மைக்கு வரும்போது அவை நல்ல பலன்களை கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஜோதிடம். அடுத்து உங்கள் ராசிக்கே வருவார். ராசியில் சந்திரன் இருக்குது, மிக அருமையான அமைப்பு. அந்நேரம் நல்லா இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க, கண்ணன் மனை உறவில் இருப்பீங்க, சொந்த பந்தம், நண்பர்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குருவோட சேர்வார். அந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அருமையான அமைப்பு. குருச்சந்திரன் நினைவு, குருச்சந்திர யோகத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, மிகச்சிறப்பு. அதுக்கடுத்து செவ்வாய் கூடிய சேர்வார், சந்திரமங்கல யோகம். ஸோ சந்திரன் அந்த ஒளிச்சந்திரனாக அடுத்தடுத்து நிறைய கிரகங்களை தொடர்பு கொண்டு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே. ஸோ உங்களுக்கு 20, 21, 22 ஆகஸ்ட் 23, 24, 25, 27, 28, 29 இந்த 9 நாட்கள் அடுத்து வருகின்ற காலங்களில் நல்ல நாட்களாக இருக்கும். சரியா? மற்ற நாட்களில் காட்டிலும் கொஞ்சம் சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தகப்பன் வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் தாப்பனுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாச்சும் வம்பு வழக்கு கேஸு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சூரியன் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிற கிரகம், ஒரு லீடர்ஷிப் உள்ள கிரகம், தன்னம்பிக்கை, வைராக்கியம், ஆளுமை, ஆத்ம பலத்துக்குள்ள கிரகம். அவர் 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். அதே நேரத்தில் அவர் சுக்கிர புதன் கூட தொடர்பில் இருக்கிறார். சுக்கிரன் 22ஆம் தேதி சூரியனை விட்டு வெளியே வந்துடுவார், 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. சரியா? அவருக்கு மறைவு கிடையாது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் 6ஆம் இடத்துல அந்த நீசத்தன்மையில் தான் இருப்பார். நான் அதுக்கு என்னன்னு முதலே சொல்லிட்டேன். அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இருந்தாலும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொல்ல மாதிரி உத்தியோகம் சம்மந்தமாக இருக்கிறவங்க, இந்த டெய்லி பணியில் இருக்கிறவங்க, அன்றாட பணியில் இருக்கிறவங்க, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. தன் உடலை மெய்வருத்தி வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? அது அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்ப்பார். அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த ராகு சந்திரன் நினைவு ஆகும்போது சுக்கிரன் பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். சரியா? அது ஒரு வகைக்கு நல்ல அமைப்பு தான். அவர் நீச சுக்கிரன் இருந்தாலுமே குரு பார்வை பட்டு கொஞ்சம் பங்கம் குறைஞ்சிடும், அவருக்கு பங்கப்பட்டுருவார். சரியா? நீசத்தன்மையிலேருந்து பங்கம் பட்டுறாருன்னு என்ன அர்த்தம்?
கெட்டு போனவர் கொஞ்சம் மேன்மை அடைகிறாருன்னு அர்த்தம். சரியா, கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி ராகுவை பார்ப்பார். 12ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த 12ஆம் இடம் வந்து சுபத்துவமாகும். கொஞ்சம் விரயத்தில் தான் இருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பொதுவாக வந்து ராசிக்கு, உங்கள் ராசினா என்ன, மனம் உடல் ரெண்டுக்குமே விரயம் இருக்கும். விரயம்னா என்ன, மனதுக்கு விரயம்னா என்ன, மனம் ஒரு நிலையில் இருக்கிறாரு, ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருக்கும். இது செய்வோமா அதை செய்வோமான்னு 1008 யோசனையில் இருப்பீங்க. உடம்புக்கு விரயம்னா அலைச்சல் தான், பிரயாணம் தான். எந்த காரியமும் உடனே முடியாது. ஒரு தரம் முடிய வேண்டிய காரியம் 3 தரம் அலைஞ்சால் தான் முடியும். இப்படி தான் மேசராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அது சிறப்பாக செய்வார். சரியா, அதுக்கு செய்கிறது தான் ராகுடைய வேலை. ராகு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கர்மத்தை பெருக்கிற கிரகம். ஒரு மனிதனை வந்து தவறான வழியில் கூட்டு போய், அவர் நல்ல நிலைமையில் இல்லைன்னா தவறான வழியில் கூட்டு போய் நிறைய பாவங்களை செய்ய வச்சு அவன் கர்ம கணக்கை கூட்டுவார். செய்ப்பா நல்ல சிறப்பாக செய்யுன்னு சொல்லிட்டு 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி 100 1000 ஆக்குவார். சனி பகவான் என்ன செய்வார், அவன் செஞ்ச கர்ம கணக்குக்கு தண்டனை கொடுப்பார். லாப நஷ்டத்தை பார்த்துட்டு தண்டனை கொடுப்பார். கர்மம்னா என்ன, நம்ம செய்கிற வினை வேலைகள். சரியா, அது நல்ல வேலைகள் இருந்தால் அந்த நல்ல வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். கெட்ட வேலை தீங்கான வேலைகள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற பலனை சனி பகவான் கொடுப்பார். ஸோ ராகு கேது, சனி பகவான் ராகு இவங்க 2 பேருடைய வேலைகளே வந்து கர்ம சம்மந்தப்பட்ட வேலைகள் தான். இந்த 2 கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு 11 12ஆம் இடத்துல இருக்குது, லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா கர்மத்தை வந்து கழிக்கணும், லாபத்தை கூட்டணும். கர்மத்தை கழிக்கணும், தர்மத்தை கூட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கழிக்கிற இடம் 12, கூட்டுற இடம் 11. அதனால தான் 11ஆம் இடத்த லாபஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ மேசராசினியர்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் ஆகிறதுனால ஓரளவு அந்த நல்ல காரியங்களை செய்வீங்க. சரியா, தேடி போய் அலைஞ்சு நல்ல காரியங்களை செய்வீங்க. கெட்ட காரியங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. இதெல்லாம் வந்து இந்த கோச்சாரத்தில் உள்ள அமைப்புகள் தான். இதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கும். ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும். ராகு திசை கூட நடக்கலாம், ராகு திசை நடக்கலாம், குரு திசை நடக்கலாம், சனி திசை நடக்கலாம். இவங்களுக்கெல்லாம் அந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் மாற்றம் வரும். சரியா, இப்போதைக்கு குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு திசை நடக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ராகு திசை நடக்கிறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சனி பகவான் சாரம் வாங்கியிருக்கிறாரு. அடுத்த மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் அதில் தான் இருப்பார். அவர் பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி, அவர் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தான் பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரலில் மேலே பயிற்சி ஆகிறாரு, மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஆமாம், அடுத்த வருஷம் மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2025 இருந்த போதிலும் ராகு தசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கும், மேசராசிக்கு நடக்கும். கிருத்திகை நட்சத்திரம், பனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ராகு திசை ஒரு லெவலில் நடக்கும், 50 வயசுக்கிட்ட நடக்கும். அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 12ஆம் இடத்த விரயத்தில் இருக்கிறாரு, சில விரயத்தை கொடுப்பாரு. இது போக கிரகங்களுடைய நிலைமை எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறாரு, புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவர் வக்கரம் அடைகிறாரு, வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. 28ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைகிறது கூடுதல் சிறப்பு தான். இருந்தாலும் 3 6 குடைவன் 5ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்குது, நல்லதான் உங்களுக்கு. புதன் வந்து மேசராசிக்கு வந்து ஓரளவு கெட்டு போகிறது வந்து நல்லதான். ஏன்னா புதன் வந்து 6 குடைவன், அவயோகி, ராசிக்கு வந்து நல்லது செய்ய மாட்டார். பொதுவாக செவ்வாயுடைய சம்மந்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் புதன் நல்லது செய்ய மாட்டார். ஸோ அப்பேற்பட்ட புதன் வந்து வக்கர நிலையில் இருக்கிறது இப்போதைக்கு நல்லதான். சரியா, அதுக்கடுத்து அவர் 6ஆம் இடத்துக்கே போவார், ஆட்சி பெறுவார். அது நாள் இருக்குது, செப்டம்பர் 22க்கு மேலே தான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் அது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை சுபத்துவப்படுத்துவார். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இந்த காலகட்டத்தில் நல்லா திறமையாக இருப்பீங்க, மதிநுட்பம் இருக்கும், நல்ல ஆலோசனையை மற்றவங்களுக்கு வழங்குவீங்க. நீங்களும் நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. சாஸ்திரம் கணிதம் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பெற்றவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தாய் தந்தை உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சரியாக உயர்ந்த அந்தஸ்தில் நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்களால கொஞ்சம் பெருமைப்படுவீங்க. சில பேருக்கு வந்து பணக்காரருடைய ஆணவு இருக்கும். நிலப்பிரமுகர்கள் நல்ல சொல்கிறாங்கல்ல, பெரிய பெரிய மிட்டா மராசு, பெரிய ஊரில் இருக்க பெரியவர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரங்களுடைய சகவாசம் கிடைக்கும். அதனால் சில காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது. தொலைத்தொடர்பு நல்லபடியாக இருக்கும், தூரதேச தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி தூரதேசத்துக்கு யாத்திரையை போய்ட்டு வருவீங்க, கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க, காசி ராமேஸ்வரம் இல்லைனா ஆல் இண்டியா டூர், ஒரு ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுகள்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது லாட்டரி சீட்டாகவும் இருக்கலாம், மற்ற யோகமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி செய்நின்றி மறவாமல் இருப்பீங்க, கருணனாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து ஈகையாக இருக்கும், காரணியம் இருக்கும். ஏன்னா காருண்யமூர்த்தி, கருணை கடவுள் சூரியன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது. மேசராசிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. மேசராசிக்கு வந்து அப்பழுக்கற்ற யோகா, ராஜ யோகாதிபதி ஆட்சி பெற்று இருக்குது, அருமையான அமைப்பு. ஏன்னா மேசராசிக்கு அப்பழுக்கன்று யோகம் கொடுக்கிறவர் சூரியன் மட்டுமே.
உங்கள் ராசிநாதன் கூட 8ஆம் இடத்துக்கு வருவார். மேசத்துக்கு உரிய செவ்வாய் கூட விருச்சிகத்துக்கு உரியவராக வருவார். அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார். சூரியன் மட்டுமே 5 கூடையவனாக வருவார். சரியா? சுக்கிரன் 2-7 கூடையவனாக வருவார். சுக்கிரனும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். மாரகாதிபதியாக இருந்தாலுமே அவர் மாரகஸ்தானத்தில் இல்லாத காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ கூட நல்ல பலன்களை தான் கொடுப்பார். 6ஆம் இடம் மாரகஸ்தானம் கிடையாது. இருந்தாலும் அங்கே நீசப்படுறாரு. அதுதான் ஒரு பெரிய பின்னடைவு. மற்றபடி சுக்கிரன் குடும்பத்தில் பணப்புழக்கத்தை கொடுப்பாரு. உங்களுடைய நடவடிக்கையில் நல்ல இதை கொடுப்பாரு. நல்ல ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. நல்ல கேலி கிண்டெல்லாம் நல்லா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஒரு நயமாக இதமாக பதமாக நல்லபடியாக தான் இருப்பீங்க. அதெல்லாம் செய்வார். அதே மாதிரி நீங்கள் பூர்வீக சொத்து வழியில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். அது விஷயமாக நீங்கள் இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தகப்பன் வழி சொத்தோ மேக்ஸிமம் தகப்பன் வழி ஒரு முறையில் நல்லாயிருக்கும். பங்காளிகள் இவங்க விஷயத்தில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பங்காளிகளை கூப்பிட்டு கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். சரியா? பெண்கள் விஷயத்தில் நல்லா பழகுவீங்க. பெண்கள் விஷயத்தில் பழகிறது நல்லது தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் அடைகிறதுனால கொஞ்சம் அந்நிய பெண்களோட கவனமாக இருக்கணும். உறவு முறை பெண்கள், தெரிஞ்ச பெண்கள், சொந்தக்கார பெண்கள்கிட்ட நல்லபடியாக பழகுங்க. ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். இருந்தாலும் அந்நிய பெண்கள், உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பழகணும். அதே மாதிரி எந்த ஒரு திட்டத்திலையும் காரியத்திலையும் முயற்சி இருக்கும். முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. வெற்றி கூடும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சிறப்பாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கௌரவ செலவும் இருக்கும். தன் குடும்பத்துக்காக தன்னுடைய பெயரை நிலைப்படுத்துறதுக்காக சில செலவுகளும் செய்வீங்க. சரியா நேயர்களே? ஸோ மேசராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு ஆளுமை உள்ள மாதமாக, அதிர்ஷ்டம் உள்ள மாதமாக இருக்கிறது. ஆளுமையும் அதிர்ஷ்டமும் ஒன்றா இருக்குது உங்களுக்கு. சரியா? ஹானஸ்ட்டாகவும் இருப்பீங்க. லக்கி பர்சனாகவும் இருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பை கொடுக்குது. நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு யோக நாட்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். அதை தரவரிசைப்பட்டுக்கோங்க. அதுபோக அடுத்த யோக நாட்கள் என்ன வருதுன்னு சொல்கிறேன். நான் இதிலே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். நான் ஆகஸ்ட் மாதம் 29 வரைக்கும் சொல்லிட்டேன். அந்த நாட்களை மறுபடியும் சொல்கிறேன். மேசராசிக்கு யோகமான நாட்கள் இப்போ உள்ள கிரக கோச்சார நிலைப்படி 20, 21, 22, 23, 24, 25, 27, 28, 29 இந்த நாட்களில் 11, 12 2ஆம் இடங்கள் வலுப்புறதுனால குடும்பத்துக்கு ஒரு லாபம் வரும். வருமானம் அதிகப்படியாக இருக்கும். பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இன்னும் நிறைய இருக்குது. பேச்சை மூலதனமாக கொண்டு செய்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்குலாம் நல்ல நிறைய வருமானம் கிடைக்கும். அதுபோக மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரனால் குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விரயம் குறையும். விரயம் குறையிறதே ஒரு மனிதனுக்கு சேமிப்பு தான். செலவு குறையிறதே சிக்கனம் தான். அந்த செலவு குறைஞ்சாலே சிக்கனமாகி அதை சேமிப்பில் கொண்டு போய் போடலாம். அந்த அமைப்பெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மேசராசியை சுற்றி ஆவணி மாதம் நடக்கிறது. ஆவணி மாதம் சுக்கிரன் பயிற்சி ஏறாரு. செவ்வாய் பயிற்சி ஏறாரு. புதன் வக்கர நிலையிலேருந்து வெளியே வராரு. இந்த 3 சம்பவங்கள் நடக்குது. மற்றபடி பெருசாக வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நட்சத்திர பயிற்சி ஆகிறாரு. நட்சத்திர பயிற்சி ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆகிறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரோஹிணி நட்சத்திரத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 9, 12 கூடையவன் 1, 8 கூடையவன் நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரம் வக்கரமரம் அடைவார். இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தில் அவர் போவார். யார்? குரு பகவான். குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். குருமங்கள யோகம் மறைமுகமாக செயல்படும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். ஏன்னா ராசிக்கு 12 கூடையவன் 8 கூடையவன் சாரத்தில் போகிறாரு. 9, 12 கூடையவன் 8 கூடையவன் சாரம் போகிறதுனால நிச்சயமாக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், அயல் தேசம், அயல் மதத்தவர்கள், அந்நிய மொழி பேசுகிறவர்கள், இவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க மேசராசினியர்கள். அதுபோக 12ஆம் இடத்து ராகும் சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிரன் பார்வைக்கு சந்திரனும் சேர்றாரு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதி நல்லா தான் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். அப்படி வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது சார், எனக்கு அதில் யோகம் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு தகவல் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? நானும் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து ஆலோசனை பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். சில தகவல்களையும் சொல்கிறேன். அன்றைக்கி நல்ல ஒரு நடந்துச்சுன்னா சொல்லுங்கள். சில நேர்கள் கஷ்டத்தை சொல்கிறாங்க. அந்த கஷ்டத்துக்கு நானும் பலனை சொல்கிறேன். சில பேர் அந்த ஜாதக அமைப்பை அனுப்புவாங்க. பிறந்த டேட்டு டைம்லாம் அனுப்புவாங்க. அதுக்கு தசாபுத்தியை சொல்லி அந்த தசாபுத்திக்கு உண்டான பரிகாரம் இல்லைனா தெய்வ வழிபாடு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு சில ரெமெடி கொடுக்கணும்ல. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. பணம் தான் பிரச்சனை கிடையாது. பணம் இருந்தும் பிரச்சனையில் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில சொல்யூஷன் ரெமெடியை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்கிறேன். சில நேர்கள் ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறேன். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்து சொல்கிறேன். என்ன கொஞ்சம் நாளாகும்.
ஜாதகம் நிறைய இருக்கிறதுனால ஷெடியூல் பண்ணி தான் பார்த்து கொடுப்போம். குறைஞ்சது ஒரு 10 நாள் கிட்ட ஆகும், 1 வீக் டு 10 நாள் ஆகும். அதை சொல்லி தான் வாங்குகிறேன் நான். வாங்கி அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அட் பர்சன்ட் நமக்கு எப்படி இருக்குது, இன்னும் எப்படி போகும் அப்படின்னு அவங்களோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அதுக்காக நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணுன்னு நான் சொல்லலை. பட்டு கொஞ்சம் குறிச்சியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு டைட்டாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட நல்ல ஜோசியராக பார்த்து நீங்கள் அவர்கிட்ட பார்த்துக்கணும். சரியா? அதை செலவுன்னு நினச்சி பார்க்கக்கூடாது. அது ஒரு வகைக்கு வரவு தான், ஒரு நல்லதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுப செலவாக நினச்சிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறோம்ல, அது மாதிரி நினச்சிக்கணும். அதுக்காக ஆயிரக்கணக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம். திட்டமாக சில ஜோதிடர்களுக்கு போனீங்கன்னா நல்ல ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க நாட்டில். உங்கள் வீட்டில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களே நல்ல ஜோதிடர் இருப்பாங்க. அவரை நல்லவரை பார்த்து உங்கள் நிலையை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அது உங்கள் அப்சர்வேஷனை பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மன நிறைவுன்னு ஒன்று சொல்லும், மனம் ஒன்று சொல்லும். அந்த மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய அட் பர்சன்ட் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, இந்த நிலைமை அப்படியே நீடிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேசராசினியருக்கு நான் கொஞ்சம் காம்பேக்ட் கொடுக்குறேன்னா, அடுத்து 7.5 சனியை சந்திக்க போகிறீங்க. வருகிற மார்ச் 2025 பின்னாடி மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ ராசியை பார்க்குறாரு. அடுத்த ராசிக்கு 12ஆம் இடம் விரையஸ்தானத்துக்கு வந்துடுவார். மார்ச் 2025 அங்கிட்ட ஒரு 7.5 வருஷத்துக்கு 7.5 சனியோட ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இருங்க. முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். அடுத்து வருகின்ற காலங்களுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை அமைக்கலாம். ஓகே நேயர்களே, வாட்டர் மேபி இந்த ஆவணி மாதம் நல்லா தான் இருக்குது. சரியா? ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. தொழில் வியாபாரம் உத்தியோகம்லாம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் மட்டும் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இருங்க. வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க. சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க. வீட்டில் விநாயகர் படம், மகாலட்சுமி படம், உங்கள் குலசாமி படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. கல்கண்டு, பசும்பால், பாயாசம், ஒயிட் கலர் ஸ்வீட் ஏதோ இருக்கணும். எதாக இருந்தாலும் ஒயிட் கலரில் இருக்கணும். அந்த ஒயிட் கலர் பொருளை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அம்மனுடைய அஷ்டாஷ்டமி சோஸ்திரத்தை சொல்லுங்கள். நல்லபடியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பண்ணுங்கள். இதை பண்ணினீங்கன்னா இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல சில அசுப பலனை கொடுக்குறது உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். சரியா? பண்ணுங்க. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்துடுவார். 7ஆம் இடத்துக்கு 15/9 தான் வராரு. செப்டம்பர் 15ஆம் தேதி தான் வராரு. அது வரைக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை, இடையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா காலையில் பூஜை அறையிலே மகாலட்சுமி படத்தை கும்பிடுங்க. மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது ரொம்ப சிறப்பு தான். பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு, கூடுதல் சிறப்பு. தாயாரை கும்பிடலாம். தாயாரை கும்பிட்றது சுக்கிரனுக்கு. அடுத்து பெருமாளை கும்பிட்றது புதனுக்கு. அடுத்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு. சனி பகவான் இப்போ ராசியை பார்க்குறாரு. அடுத்து 7.5 சனியாக வரப்போகிறாரு வருகின்ற காலத்தில். ஸோ இப்போயே பெருமாள் கோயிலுக்கு போய் பழகிக்கோங்க. இனிமேல் மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்துக்கு பெருமாள் கோயில் தான் உகந்தது. சரியா? எந்த அளவுக்கு பெருமாள் கோயிலில் போய் ஆஞ்சநேயரை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெருக. இதில் இன்னொன்று சொல்லணும், அதை நான் விட்டுட்டேன், கடைசியாக சொல்கிறேன். அதையும் சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். அசுபதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஓரளவு. பரணி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சரியா? கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.